IPL தொடர் முடிந்த மறுநாள் வீரர்களை மாற்றிக்கொள்ளும் ட்ரேடிங் ஓபன் ஆகிவிட்டது. இதனால் IPL அணிகளின் கவனம் தற்போது ட்ரேடிங் பக்கம் திரும்பியுள்ளது. வழக்கத்தை விடவும் அணிகள் இந்த முறை ட்ரேடிங் செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றன. இதற்கு அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியதே முக்கிய காரணமாகும். சென்னை அணி ட்ரேடிங் முறையில் அஸ்பின், துபே, ஜடேஜா, கான்வே ஆகிய வீரர்களை விடுவிக்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் சென்னை அணியின் இளம் வீரரும் தோனியின் ஃபேவரட் பவுலருமான மதீஷா பதிரானாவை விட்டுக் கொடுக்குமாறு குஜராத் டைட்டன்ஸ் அணி சென்னையிடம் கோரிக்கை வைத்துள்ளது. 22 வயது பதிரானாவை சென்னை அணி 13 கோடி கொடுத்து தக்க வைத்தது. ஆனால் நடப்பு தொடரில் அவர் பெரிதாக ஜொலிக்கவில்லை. இதனால் பதிரானாவை ஏலத்தில் விட்டு மீண்டும் அணியில் எடுத்துக்கொள்ளலாமா என்று CSK நிர்வாகம் தீவிர யோசனையில் இருக்கிறது. இதற்கிடையே தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர் ரபாடாவை தருகிறோம், பதிலுக்கு பதிரானாவை விட்டுக் கொடுங்கள் என்று குஜராத் நல்ல ஆஃபருடன் சென்னைக்கு வலைவிரித்துள்ளது. ரபாடா அண்மையில் ஊக்க மருந்து புகாரில் சிக்கியதால் சென்னை பதிரானாவை விட்டுக் கொடுத்தாலும் பதிலுக்கு ரபாடாவை எடுப்பது கேள்விக்குறிதான் என்பது குறிப்பிடத்தக்கது.